Thank you for the video. God bless you. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள். Book of Revelations chapter 14 verse 11 through 13. அவர்களுடைய வாதியின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். அவர்களுடைய வாதியின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்பவர்கள் ஆகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. ஜெபிப்போம். பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் பணிந்து எங்கள் இருதயத்தை திறந்து எங்கள் செவிகளை சாய்த்து உமக்காய் காத்திருக்கிறோம். இதுவரை நடத்தின தேவன் அதிசயமாய் மீதியான வழி நடத்துகிறார். முக்கிய மகிமுண்டாகட்டும். நீர் மாத்திரம் பேசி இடைப்படும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord and nice to see you in the presence of the Lord. God bless you. அவர்களுடைய வாதியின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. இன்றைய முந்தைய தொடர்ச்சியாக 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய நாமத்தை நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன் என்று நாம் தியானித்திருந்தோம். அதைத் தொடர்ந்து இந்த பிசாசானவன் அவனுக்கு என்ன முதலாவது நோக்கம் என்றால் தேவனுக்கு ஈடாக தன்னை வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாம் வார்த்தையிலே ஆட்டுக்குட்டியானவருடைய நாமத்தை தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்தவர்கள் என்று பார்க்கிறோம் அல்லவா. இந்த பிசாசும் கூட தனக்கு இணையாக தேவனுக்கு இணையாக அவனுடைய நாமத்தை முத்திரையாக தரித்து கொள்ளுகிற ஜனங்களை அவன் ஆதாயம் செய்து கொள்ளுகிறான். பாருங்கள், அப்படி அந்த மிருகத்தினுடைய அந்த சாயலாக, அந்த சாத்தானுடைய சாயலாக நெற்றிகளில் தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் அவனுக்கு அங்கு சுகம் இருப்பதில்லை. அவன் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதும் இல்லை. ஏசாயா 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது இரவும் பகலும் அது அவியாது என்று பார்க்கிறோம். இட் will not be quenched day or night. அந்த சாத்தானுடைய அந்த முத்திரையினால் வருகிற வாதை இரவும் பகலும் அது அவிந்து போவது இல்லை. அதன் புகை என்றென்றைக்கும் எழும்பிக் கொண்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த சாத்தானுடைய அந்த காரியத்தை தொடர்ந்து செய்கிற அந்த நாமத்தை தொடர்ந்து விடாமல் தேவனுக்கு செவிமடுக்காமல் பின்பற்றுகிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக அது பாழாயிருக்கும். சதா காலமாக அதை ஒருவரும் கடந்து போவதில்லை. ஏன் அப்படி? யாருக்காக இந்த வார்த்தைகள்? அந்த பிசாசை சார்ந்து போகிறவர்களுக்கு. அப்படியானால் ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடக்க வேண்டும்? ஏன் கர்த்தருடைய வருகை சந்தோஷம் நிறைந்த தேவன், சமாதானத்தை தருகிற தேவன், நம்முடைய வாழ்க்கையிலும் உலகத்தின் காரியங்களிலும் சந்தோஷத்தை, சமாதானத்தை, அன்பை வெளிப்படுத்துகிற தேவன், இந்த உலகத்திற்காக அன்பை தன்னுடைய ஏக சுதனாகிய இயேசு கிறிஸ்துவை பலியாய் கொடுத்த தேவன் ஏன் இப்படி அனுமதிக்க வேண்டும்? வசனம் சொல்லுகிறது, இதுவே இரட்சண்ய காலம், இதுவே இரட்சண்ய நாள் என்று நாம் வாசிக்க முடியும். மேலே 8வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் ஒரே வார்த்தையில் இதனுடைய பதில் கிடைத்து விடுகிறது. என்னது? அது கர்த்தர் பழிவாங்கும் நாள், சீயோனுடைய வழக்கு நிமித்தம் பதில் அளிக்கும் வருஷம். பாருங்கள், தேவன் யாருக்கு பழி வாங்குவார்? இந்த பழி வாங்குதல் தேவனுக்கு உரியது. நாம் யுத்தம் செய்தாலும் அதை செய்து முடிக்கிறவர் கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இந்த 20ஆம் நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவனுக்கு நன்றி பலிகளை அதிகமாய் செலுத்த வேண்டும். நம்மை ஒருவேளை இஸ்ரவேலின் ஒரு சேவகனாக அல்லது சேவகியாக யுத்த வீரர்களாக கர்த்தர் ஒருவேளை அந்த நாட்டில் வைத்தது போல வைத்திருந்திருப்பாரானால் இன்று யுத்த காலத்தில் நான் வென்று போராடி ஜெயித்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் தன்னுடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தை அனுப்பி அவர் நம்மை மீட்டு கொண்டார். கர்த்தர் பழி வாங்குகிற ஒரு நாள். யாரை பழி வாங்குவார்? அவிசுவாசிகளையா? அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து தேவனை கனம் பண்ணாதவர்கள். ஒருவேளை இந்த அவிசுவாசிகளுக்கு நேரடியாக வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வார்த்தை உண்டு. விக்கிரகத்தை பணிந்து கொண்டு அதை தொழுது கொள்கிறவன் நித்திய ஆக்கினை அடைவான் என்று வார்த்தை சொல்லுகிறது. அவங்களுக்கான டைரக்ட் டிக்கெட்டு, நமக்கு கொடுத்த டிக்கெட்டை சரியாக பயன்படுத்தலைன்னா நம்ம டிக்கெட்டு இங்கே போய் சேரோன்னு ஆண்டவர் தேவ பிள்ளைகளை எச்சரிப்பது தான். திஸ் இஸ் த டே ஆஃப் லார்ட்ஸ் வெஞ்சன்ஸ். கர்த்தருடைய பழிவாங்கும் நாள். அந்த நாட்களில் தான் இந்த புகை எழும்பும், இருள் அந்தகாரப்படும், அங்கே இரக்கத்தை பார்க்க முடியாது. ஒருவேளை கடைசி நிமிஷத்தில் நான் ஆண்டவர்கிட்ட பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சா முடியாது. எதற்காக தேவன் இவ்வளோ அழகான ஒரு மனவாட்டியை உருவாக்குகிறார் பாருங்கள். நீங்கள் சபைகள் இவ்வளோ பிரிந்து போய் நிற்பதற்கு காரணம் என்ன? தேவனுடைய இரக்கத்தினால் சபைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திற்கு போகும்பொழுது இப்போ அநேக வேதனையான காரியங்கள் நடக்கிறது உண்டு. ஒரு சில இடத்துக்கு நம்ம போகும்போது ரொம்ப அந்த வலி வித்தியாசமாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, ஐயா எங்கள் வீட்டுக்கார் இந்த மாதிரி சர்ச்சு நடத்திட்டு இருந்தார், அல்லது நாங்கள் நடத்திட்டு இருந்தோம், இப்படி ஒரு குரூப் எங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு, அவங்க வேறு சர்ச்சு அங்கே கொண்டு போய் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்களா அப்படின்னு இந்த நாட்களில் மற்றவங்களாம் ஏற்படக்கூடாது. அப்படியா நினச்சி கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்கிற வார்த்தையை சொல்லிட்டு நம்ம திரும்பி வந்துட்டோம். கடைசியை பார்த்து இன்னொரு சர்ச்சு கூப்பிட்டாங்க ரொம்ப மாதம் கழிச்சு. அங்கே போனால் ஐயா அந்த சர்ச்சிலேருந்து பிரிஞ்சு வந்தது நாங்கள் தான் ஐயா அப்படின்னு இங்கேயும் சொல்லுவாங்க. நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணுறது, யாருக்கு ஜெபம் பண்ணுறது? யோசிச்சு பாருங்கள், என் நிலமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் மெசேஜ் பண்ணுறது, தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க ஐயா, போகிற இடத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, ஊருக்கு ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு அவர்கள் எதிரடையானவர்கள். ஆனால் அவர்கள் ஒரு காரணம் வச்சுருப்பாங்க, இதனால தான் நாங்கள் வந்தோம், இதை யாரும் செய்யலை அதனால் வந்தோம். பட் இட் இஸ் நாட் த வில் ஆஃப் காட். இட் இஸ் நாட் த வில் ஆஃப் காட். கர்த்தர் மனவாட்டி என்று ஏற்படுத்திவிட்டால் அது மனவாட்டி தான். தரிசனத்தை ருசிக்காதவர்களும் கிறிஸ்துவின் அன்பை ருசிக்காதவர்களும் தங்கள் இச்சைகளுக்கேற்ப போதகர்களை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அப்போ இந்த மாம்ச இச்சையை கொடுப்பது யார்? இந்த பிசாசு. அப்போ என்ன நடக்குது? அந்த மாம்ச இச்சை என்ன இச்சை? இதில் எங்கே இச்சை பற்றி சொல்லுது? இப்போ என்னுடைய ஆத்ம திருப்தி ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதனால இவர் பேசுகிறது சரியில்லை, இது எனக்கு வசனம் இப்படி சொல்லலை, இவங்க இப்படி செய்கிறாங்க, கொஞ்சம் இப்படியெல்லாம் பணத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இப்படி ஆத்மாக்களை தவறாக பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு ஆத்மா ஒரு சபை மேலே இல்லை ஊழியத்தின் மேலே குறையை கூறுகிற பொழுது இவனுடைய சுயம் அங்கே விக்கிரகமாய் மாறுகிறது. அப்போ அவர்கள் தனக்கென்று ஒரு சுயமாய் ஒரு சபையை ஏற்படுத்தி தனக்கு உகந்த ஆசைகளை பேசுகிற அல்லது இயந்து பேசுகிற ஒரு ஊழியரை தேடி சபைகள் பிரிந்து போகிறது. காரணம் என்ன? இது போதகர்கள் காரணம் அல்ல, ஆட்டுக்குட்டிகள் தான் காரணம். ஆட்டுக்குட்டிகள் மெய்ப்பனை மாற்றிக்கொள்வது. இட் இஸ் நாட் கிவன் இன் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையில் எங்கேயுமே நம்ம அதை பார்க்க முடியாது. பிரிந்து போய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பார்க்க முடியாது. அவங்களுக்கும் அங்கே வாக்குவாதம் இருந்தது, மார்க்கு யார் பக்கம் கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லி. பவுலுக்கு மார்க்கு மேலே வருத்தம் இருந்தது, அவன் நம்ம கூப்பிட்ட பக்கம் நம்ம ஊழித்து நம்ம கூட வரல அப்படின்னு வருத்தம் இருந்தது. அதே பர்னபா சொன்னப்போ 2 பேருக்கும் கடும் வாக்குவாதம் வந்தது. ஆனால் ஜெபம் பண்ணாங்க, மன்னிச்சுட்டு அவங்க வேலையை பார்த்து போனாங்க, கர்த்தர் கிரியை செய்தார். அவ்வளோதான். வாக்குவாதம் எதுக்கு? இதில் இணைஞ்சு போகலை அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் வந்தது, அவ்வளவுதான். ஆனால் யார் தேவனுடைய சாட்சி அங்கே குறைவாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஓகே, கர்த்தர் அந்த இடத்துல நியாயத்தை விசாரித்து, ரெண்டும் நியாயம்தான். என் கூட வந்திருந்தால் சந்தோஷப்படுறது நியாயம்தான். அவன் அந்த பக்கம் ஒரு ஊழியத்துக்கு போயிட்டாங்கிறது உண்மையான வார்த்தை தான். ஆகையினா தேவன் சமநிலையை பார்த்து அதை முடிச்சிட்டார். அப்போ காரணம் என்ன? ஜனம் தன்னுடைய தரிசனத்தை ஓடுவதற்கு ஆட்டுக்குட்டிகள் அல்லது தேவனுடைய மந்தை என்று சொல்லுகிற மந்தைகள் விலகி ஓடுகிற பொழுது, அதை மறைந்து ஓடுகிற பொழுது மிகுந்த எச்சரிப்புள்ளவர்களாக நிற்க வேண்டும். ஏனென்றால் இந்த அக்கினியானது எழுப்பத்தான் போகிறது. அந்த பிசாசனுடைய அந்த அந்த கோபாக்கினை வரத்தான் போகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு தான் எச்சரிப்பு உண்டாகிறதோ தவிர மாற்று ஜனங்களுக்கு அல்ல. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது, பராக்கிரமசாலி சணற்கூலமாய் அவன் கிரியை அக்கினி பொரியுமாகி இரண்டும் அவிப்பார் இல்லாமல் ஏகமாய் வெந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இட் இஸ் the strong shall be tow and the maker of fate
as a spark, and they shall both burn together and none shall quench them. இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் உங்கள் தனி தியானத்தில் இந்த செய்தி ஒருவேளை நீங்கள் வாஞ்சியோடு கேட்பீர்களானால் ஆவியானவர் உங்களுக்கு இடைப்படுத்தி காண்பிப்பார். சில நேரத்தில் நம்ம எரிக்கணும்னு பண்ணி முயற்சி பண்ணோம் இல்லையா, கவனிச்சிருக்கீங்க இல்லையா? அது நம்முடைய வீட்டை சுற்றி உள்ள இலைகளோ அல்லது குப்பைகளோ, இலைகள்னே எடுத்துக்கலாமே, கொண்டு போய் நிறையா குவிச்சு வச்சுருப்போம், ஒரு நாள் அதை கொளுத்தி விடுவோம். ஆனால் மேலே வெயில் பட்டு அது நல்லா காய்ந்திருக்கும், கடகடகடன்னு தீ பிடிச்சிடும். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா சரியாக அது எரியாது. அப்போ அந்த அக்கினி தான் இங்கே சொல்லப்படுகிறது. அங்கே பாருங்கள், சணற்கூலமாக இருக்கும். சணற்கூலம் அது உடனே தீப்பற்றும் இல்லையா, உடனே தீப்பற்றும். ஆனால் அவன் கிரிகள் அக்கினி பொறி இருக்கும். அது பாருங்க, டப் டப்புன்னு அங்கங்கே லைட்டாக அக்கினி பொறி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது ஏகமாய் வெந்து அழியாதபடிக்கு அப்படி வெந்து போய் அப்படி மெதுவாக அப்படியே வெந்து போகும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? எரிந்து சாம்பலாகாது, அப்படியே அந்த அக்கினி இருந்து அவன் அந்த கஷ்டத்தை பாட்டுக்கு உட்படுத்தி கொண்டே இருக்கும் என்பது தான் அவனுடைய வார்த்தை. ஏன்னா தெய்வ பிள்ளைகளாகி நாம் இந்த விக்கிரகத்தினுடைய எந்த சாயலும் நம்மை தரித்து கொள்ளாதபடிக்கு எச்சரிப்புள்ளவர்களாக இருக்கணும். அது உலகத்தின் பொருளோ மனுஷரோ ஆசைகளோ எதுவானாலும் சரி, we have to keep only the Lord. அதான் சொன்ன, நம்ம இந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவ வசனம் நல்லா தெரியும், ஜெபிக்க நல்லா தெரியும். ஆனால் அந்த வைராக்கியத்தை மாத்திரம் நம்ம இன்னும் பற்றி கொள்ளலை. அந்த நம்முடைய ஊழியத்தின் மேல் கர்த்தருடைய கண்கள் அது ஒரு குறைவாய் பார்க்கிறது. நீங்கள் விரும்பினால் நீங்கள் ஜெபித்து அந்த காரியத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு உதவி கேட்டு அதை மாற்றிக்கொள்ளணும். வைராக்கியம், வாட் எவர் ஹேப்பன்ஸ், என்ன நடந்தாலும் சரி, திஸ் டைம் காட் இஸ் தேர். இந்த நேரத்தில் கர்த்தர் அங்கே இருப்பார். ஐ ஹாவ் டு ஒபே. அதுதான் பயபக்தி. ஆங்கிலத்தில் ஆ என்று சொல்லப்படுகிறது. ஆசம், ஆசம் என்ற அழகு இல்லை, இட்ஸ் த ஃபியர் ஆஃப் காட். தேவனுக்குள்ளான உட்படுகிற பயம். ஆண்டவருக்கு அன்பு உண்டு, ஆனால் பயம். ஓகே, மனுஷர் அழகாக நம்ம சமாளிச்சிடலாம், ஏதாவது காரணம் சொல்லிடலாம். சும்மா தலைவலி, அதனால் நான் ஓப்பன் பண்ணல, எனக்கு இடுப்பு வலி, அதனால் நான் வர முடியல, வந்துக்கிட்டு இருந்தேன், தண்ணி குடம் கீழே விழுந்துருச்சு, ஏதாச்சும் காரணம் சொல்லிடலாம். பட் கர்த்தருக்குரிய பயம் நம்மை ஆயத்தப்படுத்தும். The fear of the Lord is the beginning of wisdom. Where is the wisdom? The wisdom is the one that prepares you. தேவனுடைய ஞானம் நம்மை ஆயத்தப்படுத்தும். எதற்காக? தேவனை நோக்கி, தேவனுடைய காரியத்தை நோக்கி. We have to have that. அந்த வைராக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரணும். அப்படி இல்லைன்னா இந்த முத்திரை நம்ம எந்த நேரத்தில் அது நம்மை தொடுவதற்கு, செயல்படுவதற்கு மிக அதிகமான வாசல்கள் சுற்றிலும் உண்டு. ஆனால் ஒரே வாசலாகி ஆண்டவரை பற்றி கொள்வோமானால் அவர் நம்மில் வைத்த இயேசு என்னும் முத்தரிக்கப்பட்ட அந்த நாமம், 14:1 சொல்லப்பட்ட அந்த அவருடைய நாமம் நம்முடைய நெற்றிகளில் தரிப்பிக்கப்பட்டு இருக்கும். இரண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 14:12, Revelation 14:12. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். இதில் பரிசுத்தவான்களுடைய பொறுமை என்பது என்னவென்று தெளிவாய் வார்த்தை சொல்லுகிறது. அதை அப்படி மேலே அப்படியே அதை ருசித்து பாருங்களேன். தேவனுடைய கற்பனையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்கள். நாம் பரிசுத்தவான்களானால் இந்த 2 காரியமும் நம்மிலே விளங்கும். எப்படி? எபிரேயர் 6வது அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களை கருத்தில் எடுத்துக்கொள்வோம். Hebrews chapter 6 verse 11 through 13. வாக்கு தத்தங்களை, தேவன் கொடுத்த வார்த்தைகளை, அவருடைய கற்பனைகளை காத்து கொள்ளுகிறவர்கள். அவர்கள் எப்படி காத்து கொள்ளுகிறார்களாம்? எப்படி காத்து கொள்ள வேண்டுமாம்? இங்கே சொல்லுகிறது, நீங்கள் அசதியாயிராமல் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். இங்கே பாருங்க, ஆண்டவர் இங்கே சொல்லுகிற தேவதூதர்களை பின்பற்றுன்னு சொல்லலை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுன்னு சொல்லலை. இதுதான் மணவாட்டியினுடைய அழகு, மணவாட்டியினுடைய த பியூட்டி ஆஃப் த பிரைட். ஓகே, மணவாட்டியாக சபையினுடைய அழகு. அசதியாயிராமல் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினால் நீடிய பொறுமையினால் சுதந்திரித்து கொள்ளுகிற அவர்களை, பரிசுத்தவான்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும். தட் இஸ் வேர் த காலிங் பிகின்ஸ். அங்குதான் அழைப்பு நிறைவேற ஆரம்பிக்கிறது. இல்லை, அவர் சொல்கிற சரிதான், அந்த எங்களுடைய தரிசனங்கள்லாம் சரிதான், ஆனால் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அது தேவனுடையதல்ல. அந்த சன்மார்க்கம் துன்மார்க்கமாய் மாறிவிடுகிறது. God says you have to follow. அதுக்கு தான் கர்த்தர் மனவாட்டியை கொடுத்துருக்காரு. The calling you have to operate. The calling you have to make it apply. அதை செயல்படுத்த வேண்டும். அது எப்படியானாலும் அந்த
அது நாம் செயல்படுத்தலைன்னா அதை பற்றி கொள்வதற்குரிய ஒரு போராட்டத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். அது முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அந்த வார்த்தைக்கு பேர் அசதி. ஓகே, இந்த அசதிங்கிறதா இன்றைக்கி நமக்கு ஆவிலையும் பிரச்சனை, சரீரத்தையும் பிரச்சனை இல்லையா? ஒரு சின்ன இடத்துக்கு போயிட்டு வாங்க, காலை ஜெபம் இப்போ 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, நம்ம 6 மணிக்கு ஜெபிக்க முடியல, கடைக்கு போயிட்டு வந்து ஜெபம் பண்ணிடலாம், திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம், வந்துட்டால் நீ ஃபுல் டே ஃப்ரீ தான். எல்லோரும் சொல்கிற வார்த்தை நீ ஃபுல் டே ஃப்ரீ ஆயிடும். சமையல் பண்ணி வச்சுட்டா ஃப்ரீ தான், காய்கறி வந்துடும், 8 மணிக்கு வந்துடும். அப்போது ஒரு அசதி வரும் பாருங்கள். ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டோம், இதோ இங்கே ஒரு ஃபர்லாங் போயிருக்கோம், அவ்வளோதான் அந்த அசதி. அப்புறம் என்னப்போம், சரி சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு ஜபத்தில் உட்காரலாம், செஞ்சு வச்சுட்டு நல்லா 10-11 மணி ஆகிடும். ஐயா இப்படி அசதி ஒரு மாதிரி ஆகிடுச்சே, குளிச்சுட்டு வந்து நம்ம ஜபத்தில் உட்காரலாம். எதுக்கு? தரிசனத்தை தேடலாம், ஆண்டவர் பற்றி கொள்ளலாம், அவ்வளோதான். அந்த கசகசன்னு இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸோட நாற்றத்தோடய உட்காந்து செய்யக்கூடாது. உடனே போய் ஃப்ரெஷ் ஆகிறோம், உள்ளே போகிறோம். உள்ளே போய் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது 12:15 ஆயிரும். ஐயா 12:30 போய் ஜெபம் பண்ண இவ்வளோ அசதியில் ஜெபம் பண்ணால் நல்லா ஜெபம் பண்ண முடியாது. அதனால் நம்ம கொஞ்சம் சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஜெபம் பண்ணிடலாம். சரி, சின்ன ரெஸ்ட் எடுக்கணுன்னா தூக்கம் வராது. எப்போ தூக்கம் வரும்? சாப்பிட்டா தூக்கம் வரும், அல்லது பைபிள் எடுத்தால் தூக்கம் வரும். இது 2 தான் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. ஒன்றே சாப்பிட்டா தூக்கம் வரும், நல்லா சாப்பிட்டா தூக்கம் வரும், இல்லைன்னா பைபிள் எடுத்தால் தூக்கம் வரும். போன வாரம் ஒரு காரியம் எனக்கு வந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம மெடிக்கல் ஷாப்பில் போய், ஐயா தூக்கமே வரமாட்டேங்குதுயா, எனக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்கன்னு கேட்குறேன். அவர் பைபிள் எடுத்து கொடுக்குறாரு. அந்த மெடிக்கல் ஷாப்காரர் பைபிள் எடுத்து கொடுக்குறாரு. ஏம்மா இனி வாசிக்க வேண்டாம், திறந்து மட்டும் பாரு போதும் அப்படின்னு கொடுக்குறாரு. இதில் இன்றைக்கி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடக்கிற விஷயம். அப்புறம் என்ன, 12:30 மணிக்கு பைபிள் எடுத்தோம்னா அப்படியே கண்ணானவர் சொக்க ஆரம்பிப்பார், அவ்வளோதான். அப்புறம் அப்படியே வயிறானவர் சாப்பாடு கேட்பார், அவரையும் போஷித்து கண்ணையும் நல்லா கொடுத்துட்டு நல்லா கண்ணை திறந்த மணி 6:15. ஐயையோ நம்ம ஜெபம் முடியல, இன்றைக்கி நாவி வேறு வந்துடுவாங்களே, இயேசுவே என்னை மன்னி ஆண்டவர், இன்னொரு நாள் நான் உபவாசித்து ஜெபிக்கும்படி எனக்கு கிருபை தார். இந்த நாளைக்கு எடுத்த பிசாசை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து சபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு ராபா லாபா ராது ராபா, இயேசுவின் நாமத்தில். ஏன்னா ஆவியானவர் வரணும்ல, அவர் வந்தால் தானே ஜெபம் கம்ப்ளீட் ஆகும். சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு வி கம்ப்ளீட். அதுதான் இங்கே வசனம் சொல்லுது, அசதி. வாட்? இந்த அசதி வைராக்கியத்தை தின்று போடும். இட் வில் ஈட் அப், தின்று போடும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இதை யார் செய்து முடிக்கிறார்? அவனுங்க பின்பற்றி போகணும். அவங்களை பின்பற்றி போகும் பொழுது என்ன நடக்குமா? உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும். நீங்கள் யாவரும் முடிவு பரிந்தம் அப்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜாக்கிரதை இருந்தால் இந்த அசதியை ஜெயிக்க முடியும். ஓகே, இஃப் யூ ஆர் காஷியஸ் you can definitely overcome this desire. எல்லாத்தையும் தூக்கி எழுதி போட முடியும், தூக்கி எறிஞ்சிட முடியும். இந்த ஜாக்கிரதை, அதான் வாசனை சொல்லுகிற, ஜாக்கிரதை உள்ளவர்களாய், தேவனுடைய பாதத்தில் ஜாக்கிரதை உடையவர்களாய். அப்போது அங்கே வார்த்தை சொல்லுது, ஜாக்கிரதை நீங்கள் காண்பிக்க வேண்டும். there is no other escape. நீ ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டும். ரைட். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணின போது ஆணையிடும்படி, அப்போ அந்த ஜாக்கிரதை தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்மில் செயல்படுத்துகிறது. ஆமென். ஸோ இந்த வாக்கு தத்தமானது நம்மில் செயல்பட வேண்டுமானால் அசதியாய் அல்ல, ஜாக்கிரதை உள்ளவர்களாய். ஆதம் 75 வயசில் வாக்கு தத்தம் பெற்றார். He waited for 25 years. இந்த 25 வயசு அந்த அம்மா என்னென்ன பாடுபடுத்தோ தெரியாது. அவர் அப்பெல்லாம் பேசாமல் இருந்ததுனால தான் அந்த அம்மா கொண்டு வந்து ஆகார எடுத்து கனெக்ட் பண்ணி விட்டுச்சு. அப்படியாவது ஒன்று வரட்டும். இந்த கேத்துரால் யார் கனெக்ட் பண்ணி விட்டாலும் தெரியலை, அது அவரை கனெக்ட் பண்ணிட்டாரான்னு தெரியல. இந்த 25 வருஷத்தில் ஹி வெயிட்டட். அப்போ ஆண்டவர் அந்த அசதியே இல்லாமல் ஜாக்கிரதை உள்ளவனாய் தேவனை தேடினபடினால்தான் இந்த வாக்கு தத்தமானது நிறைவேறும்படி கிருபை பாராட்டினார். ஜாக்கிரதை உள்ளவர்களுக்கு வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். அதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், அவருடைய கற்பனைகளை காத்து கொள்ளுகிறவர்கள். அப்போ ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தை காத்து கொண்டபடினால் வாக்கு தத்தம் நிறைவேறிட்டு. இல்லைன்னா வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதில் தாமதமாகலாம், அல்லது வாக்கு தத்தத்தை நம்ம கடந்து போய்விடலாம். அதுவும் இருக்குது. கர்த்தர் சொன்ன குறிப்பிட்ட டைமில் கர்த்தர் சொன்ன வேலை நிறைவேற்றலை அப்படின்னா நாம் அந்த நாட்களை கடந்து போய்விடுவோம். அப்போ தான் நம்ம திரும்பி பார்த்தா நம்முடைய ஆசீர்வாதம் பின்னால் போயிருக்கோம், நம்ம திருப்பி அதை சூஸ் பண்ண முடியாது. we cannot bring it back. அப்படிப்பட்ட கிருபையில் தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா we lost. நாம் ஒத்துக்கொள்ள மாட்டோம், கிறிஸ்தவர்கள் நிறைய ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்ன நடக்குதுன்னு. அதனால தான் we lost. Exactly, we lost.
காரணம் என்ன? ஜாக்கிரதை இல்லாதபடினாலே, இந்த அசதியாக இருந்தபடினாலே. ஆனால் அசதி இல்லாமல் ஜாக்கிரதை என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லுகிற பொழுது, தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரில் ஆணையிட்டு சொன்னார், நிச்சயமாய் உன்னை பெருக பண்ணுவேன், நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படியே 15வது வசனம் பாருங்க. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அவன் பொறுமையாய் காத்திருந்து, அப்போ அவன் பரிசுத்தவான் எண்ணப்படுகிறான். அதான் ரெவலேஷன் 14. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? அவருடைய கற்பனைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள்வது எப்படி? we have to love God. if we don't love God, we will not do anything against it. we will do anything against it. ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டுமானால் அதை நேசிக்கணும். முதல்ல ஆண்டவரை நேசிக்கணும். அதான் எல்லாம் அங்கே தான் பிரச்சனை. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரை நேசிக்கிறோன்னு, பட் அந்த வைராக்கியத்தையும் இந்த வாஞ்சியையும் பார்த்தோம்னா நமக்கே தெரிஞ்சிடும் நம்ம எங்கே நிற்கிறோன்னு. அதுக்கு தான் ஆராய்ச்சி, அதற்கு தான் உபவாசம். அந்த உபவாச நாள் வைக்கிறோம் என்றால் உட்கார்ந்து நம்மை நாமே சோதித்து அறிந்து, நம்மை நாமே காத்து அறிந்து, நான் எதில் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கிறேன், எதில் ஜாக்கிரதை இல்லை, எதில் நான் கற்பனைகளை கை கொள்ளுகிறேன், எதில் இல்லை. we have to love God, but still more of us. இந்த உலகத்தில் எல்லாம் செய்கிற ஒரே காரியம், ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோம், நம்ம பவுண்டரியில் நேசிக்கிறோம். we have a circle for the Lord. ஆண்டவரே தசம பாகமாக கொடுத்துட்றோம். தட்ஸ் ஆல். பேச்சு இல்லை. அடுத்து நம்ம கூடி ஒரு குறிப்பிட்ட காரியம் ஜெபிக்கிறோமா, அந்த சர்க்கிள், அவ்வளவுதான். ஒரு தனிப்பட்ட உபவாசம் ஜெபிக்கிறோமா, அவ்வளவுதான். இல்லை, ஆனால் கர்த்தருடைய கை கொள்ளுகிறதற்கு நான் தேவனை நான் நேசிக்க வேண்டும். we have to love God. அந்த அன்பை ருசிச்சிட்டோன்னீங்களே, எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினது எல்லாவற்றையும் கொடுத்து விடுவார். அதை யோவான் 14:15 சொல்கிறார். ஆண்டு சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். எப்போ? அப்போ தான் மேலே சொல்கிறார், என் நாமத்தினால் இங்கே எதை கேட்டாலும் அதை செய்வேன். எப்பொழுது? என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை நீ கை கொள்ளுங்கள். தட்ஸ் வாட் இட் இஸ். சங்கீதக்காரர் 103:18 சொல்லுகிறார், அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. அவர் நியூட்ரலாக முடிகிறார். அவர் உடன்படிக்கை கை கொள்ளுகிறவர்கள், கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. என்ன மேலேயே உள்ளது? மேலே 17வது வசனம், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகள் மேலும் அனாதியாய் உள்ளது. So the fear of the Lord. When you love God, you have the fear of God. ஆண்டவரை நேசிக்கிறோமானால் அவரை காயப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அவருக்கு பயப்பட ஆரம்பிப்போம். அங்குதான் தேவன் இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியம் இருக்காது என்று செய்யக்கூடிய அந்த ஆவி நடத்துதலை பெற்றுக்கொள்ளும். This is right to God, this is wrong to God. தேவனுடைய நடத்துதலை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ அவருடைய உடன்படிக்கை கை கொள்ளுகிறவர்கள் மேல் தேவ கிருபை இருக்கிறது. அதை காத்து கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய வருகையிலே அந்த வெளிப்படுத்த விசேஷம் 14 ஆண்டவர் தான் சொல்றாரு, அந்த தேவனுடைய கற்பனைகளை காத்து கொள்ளுகிறவர்கள். யூ ஹேவ் டு ப்ரொடெக்ட். அவர் கொடுத்த கற்பனை, எனக்கு கொடுத்த ரட்சிப்பை காத்து கொள்ளணும், கொடுத்த அழைப்பை காத்து கொள்ளணும். காத்துக்கொண்டு உள்ளே இருந்தால், அது உள்ளே இருந்துச்சுன்னா, கர்த்தரோடு இருந்ததுன்னா பலிகி பெருகாமல் இருக்கவே இருக்காதுங்க. எனக்கு வேலை இல்லாத நாட்களில் இந்த காளான் வளர்ப்பை குறித்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டதே இருந்தது. ஒரு 500 ரூபாய் கட்டினால் உங்களுக்கு இந்த காளான் வளர்ப்பு குறித்து 3 நாள் சொல்லி தருவாங்க. எனக்கு அவசரம், நான் வேறு ஊருக்கு உடனே கிளம்ப வேண்டியது இருந்தனால ஓடி போய் டீட்டெயில் கேட்கலான்னு போனேன். போய் 350 ரூபா 500 ரூபாய் தெரியல கட்டிட்டேன். கட்டின உடனே நான் சொன்னேன், ஐயா எனக்கு நாளைக்கு ஊருக்கு போகணும், நான் வந்து செய்யட்டுமான்னு. அவர் சொன்னார், நீங்கள் 1 மணி நேரம் உட்காருங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்றேன்னாரு. சொல்லி கொடுத்து கொண்டு போய் அந்த வைக்கோல் எப்படி வாங்குவது, அந்த வைக்கோலில் எப்படி இந்த விதையை போடுவது, அதில் எப்படி காளான் வளரும், அதை 14வது நாள் 21வது நாள் எப்படி அதை பார்த்து பறிக்கணும், அதுக்கு எப்படி தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுக்கும்பொழுது என்னுடைய கற்பனைலாம் ரொம்ப நல்ல வாழ்க்கையில் மேலே வந்துட்டேன். அன்றைக்கி அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே வாழ்க்கையில் மேலே வந்துட்டேன். ஏன்னா அவங்க சொல்கிறது 1க்கு 1, 1 அடி நீளம் 1 அடி அகலம் இல்லையா, ஒரு ஸ்கொயர் ஃபுட். அந்த அளவில் 3 அடி உயரத்துக்கு, அது 2 அடி உயரத்துக்கு இந்த வைக்கோலை வச்சு அதில் அதை பிறப்பிக்கக்கூடிய அந்த விதைகளை போடணும். ஒரு முறை முளைச்சிச்சுன்னா அது 3 மாதம் வரைக்கும் அதை பறிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ 1 அடினா நான் வந்து கர்த்தருக்கு சோத்திரம், நான் இருந்த வீட்டில் 8 ரூம், பெரிய ரூம். இந்த 6 அடி மனுஷனுக்கு அது எவ்வளோ பெரிய வீடு. எனக்கா இமேஜினேஷன் ஆடுற கர்த்தர் இதுக்கு தான் இவ்வளோ பெரிய வீட்டை கொடுத்துருக்குறாரு.
பார்த்தீங்களா, ஏன்னா கர்த்தர் நடத்துகிறாரு பார்த்தீங்களா. கர்த்தர் இவ்வளோ பெரிய வீட்டை கொடுத்துருக்கிறாரு. வந்து வீடு ஸ்கொயர் ஃபீட்டில் கணக்கு பண்ணி மேலே குறுக்க பார் போட்டு மேலேயும் தொங்கலாம், கீழேருந்து வளர்க்கலாம். ஆடாடாடா நல்லா அந்த வீட்டுக்கு வந்து அந்த நைட் ஃபுல்லாக கார் வாங்கி பங்களா வாங்கி பெரிய ஆள் ஆகிட்டேன் எனக்கு ஓவர் நைட்லேயே அந்த காளான் வளர்த்தேன். ஆனால் நான் போய் அந்த வைக்கோல் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து சொன்னபடி முயற்சி பண்ணி பார்க்கும்போது இட்ஸ் நாட் ஆர்டினரி திங். இது சாதாரண விஷயம் இல்லை. நான் முயற்சி பண்ணேன், அதுக்கு வழியே இல்லைங்கிற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. ஏன்னா கையில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காசு கிடையாது. அவன்கிட்ட கொடுத்து 500 ரூபாய்க்கு நான் வைக்கோலாவது வாங்கியிருக்கலாம். ஒரு பீரின்னு சொல்லுவாங்க, ஒரு பீரி வைக்கோல் 35 ரூபா, ஒரு 3 அடி இருக்கும். நான் போய் 3 பீரி 105 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இதை போட்டு பார்த்தா என் ஒத்து வரலை. ஏன் அது எப்படி செய்யணுங்கிற அளவுக்கு உட்காந்து பொறுமையாய் அதை செய்து முடிக்கக்கூடிய பொறுமை இல்லை, அதுக்கு மேலே ஞானம் இல்லை. அது அதில் கூட இருந்தால் அவங்க கூட இருந்து அதை கற்றுக்கொண்டு வந்தால் தான். அதுதான் ஆண்டு சொன்னார், பரிசுத்தவான்களை பின்பற்று. அவங்க செய்கிறாங்களா, ஜஸ்ட் ஃபாலோ தட். ஜஸ்ட் ஒரு புக் வில் நாட் கிவ் யூ விஸ்டம், த புக் வில் நெவர் கிவ் யூ விஸ்டம். ஓகே, புக்கு இன்றைக்கி நிறைய வீட்டில் நிறைய புக்கு இருக்குது. இந்த இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் கடைக்கு போடுறதுக்காக நல்ல நிறைய ஒரு 5 வருஷம் புக்கு போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 5 வருஷத்து புக்கில் என்ன பிரயோஜனம்? ஸ்கூலில் எல்லாம் வளர்ந்தது தான் பிரயோஜனம், வேறு நமக்கு ஒன்றுமே இல்லை. ஸ்கூலில் நம்ம படிக்கிறது கொண்டு போய் அப்ளை பண்ணுறது இல்லை. ஞானத்துக்காக தான் எல்லாம் ஆண்டு படிப்பெல்லாம் கொடுத்தாரு. அப்போது பரிசுத்தமாக அதை நடக்கையை நாம் காத்து கொள்ளுகிற பொழுது அதை கொண்டு வந்து வெயில் படாமல் ஃபங்கஸ் மறைச்சி வைக்கணும். ஆனால் ஈரப்பதமாகவே இருக்கக்கூடாது. என்ன செய்ய முடியும்? வீடை கதவை அடைச்சா சூடு, அந்த ஈரப்பதம் போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த சூட்டிலே அது காஞ்சி வதங்கி விழுந்துடும். You understand? So why I am saying this? We have to follow the way that God is guiding us. கர்த்தர் அழைப்பு கொடுத்துட்டாரா, அந்த அழைப்பு கனி தரணும். அந்த விதை எங்கே இருக்கு? கர்த்தர் கொடுத்த அழைப்பின் விதை எங்கே கொண்டு போகுது? அவருடைய வருகைக்கு கொண்டு போகுது. அதற்கு மேலே நம்முடைய ஆளுகைக்கு கொண்டு போகுது. We are going to be the kings and princes and the princes of the world. Princes of the other world. மேலான உலகத்தினுடைய ஆளுகை செய்கிறவர்களாய். இன்றைக்கி நமக்கு இங்கே மதிப்பில்லை, உலகத்தில் படிப்புக்கு மதிப்பில்லை, காப்பு கொலுசு கம்மல் ஜிபிக்கு எல்லாம் போகுது, மரணத்தில் எல்லாம் வாரிக்கொண்டு போகுது, எம்பிபிஎஸ் எல்லாம் போச்சுதே, மதிப்புள்ளவரை கல்லறைக்கு கொண்டு போகுதே, எல்லாம் போகுது. பட் நம்முடைய முடிவு அங்கே. அதில் தான் ஆண்டு சொல்லுங்க, எல்லாமே இஃப் யூ லவ் மீ யூ வில் சாக்ரிஃபைஸ். இந்த விஷயத்தை தூக்கி போட்டுட்டு கர்த்தர்கிட்ட வரணும். இதை தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தர்கிட்ட வரணும். இந்த வீட்டு வேலை செஞ்சே உபவாச ஜெபம் போகுது. அன்றைக்கி தான் ஒரு நாள் வெளியில் வாங்கிட்டேன் அந்த சாப்பாடு, வாங்கிக்கோ, லீவ் எவ்ரி. மொபைல் இருக்குது, காலையில் சனியை தூக்கிடு, காரி தூக்கிடு. அதுதான் நம்முடைய வாழ்க்கையை கெடுக்குது. அதெல்லாம் முந்தைய அலாரம் கிளாக் இருந்துச்சு, இப்போ அது இல்லை, இப்போ மொபைல் வந்துருச்சு. எப்படி வாழ்க்கை மாறிடுச்சு பார்த்தீங்களா? முந்தைய அலாரம் டிடின்னு அடித்தா 5:30 அமைக்கிடுவோம். அதுக்கப்புறம் அவனே நீ கண்ணை மூடுனா செத்த 8:30 தான் எந்திரிப்பேன். க்ளோஸ். நல்ல லைஃப், வேறு வழியில் எழுந்து தான் ஆகணும். 5 நிமிஷம் கழிச்சு அடுத்த அலாரம் வைக்க முடியாது. மேலே ஒரு பட்டன், ஓவர். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரே வாணி, கெட் அப் அண்ட் கோ டு தி பிரேயர், ஃபினிஷ்ட். இப்போ அழகாக வச்சு 4லேருந்து 4:10, 4:20, 4:30. முந்தின நாள் ரொம்ப நான் சிக்காயிட்டேன், கொஞ்சம் காஃபு கோல்டு வந்துருச்சு. ஆனாலும் வைராக்கியம் உள்ளே குதிக்குது. 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டேன். டக்கு புக்குன்னு பார்த்தா 5:40 தான் எந்திரிக்கவே முடிஞ்சிச்சு. அது வரைக்கும் அலாரம் அடிக்குது, எடுக்கிறேன். யாரெல்லாம் ஆஃப் பண்ணுறாங்க அலாரத்தை தெரியலை. பாருங்க, வசதி. எவ்ரி 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த மொபைல் கண் எடுத்த உடனே அதில் ஒன்றை பார்க்கணும். ஐயையோ, கொடுமையாக இருக்குது. தூக்கி ஏறி அதுதான் நம்முடைய வாழ்க்கை அழிக்குது. இல்லை பிரதர், நான் பரிசுத்தமானவாய் இருக்கிறேன், கஸ்ரி சமயத்தில் பரிசுத்தமாய், அது என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது என்று சொல்லி உன்னை கெடுத்துக்கொள்ளாது. தட் இஸ் ஸ்பாயிலிங் யூ. த்ரோ இட் ஆஃப். எல்லாம் தூக்கி எறிஞ்சு, யூ லவ் காட். என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் என் மேல் அன்பாக இருக்கிறார்கள். யூ ஷோ த லவ் டு காட் அண்ட் see God and feel God and speak to God and receive from God. நாம் அழைக்கப்பட்டது ஆளுகை செய்வதற்காக. சங்கீதம் 103 பார்த்தீங்கன்னா அந்த வசனம், கர்த்தருடைய கிருபையோ யார் மேலே இருக்குது? அவருக்கு பயந்தவர்கள் மேல். அவருடைய நீதி பிள்ளைகள் மேல். கர்த்தருக்கு பயந்தா அவருடைய நீதி பிள்ளைகளின் மேல் உள்ளது. சரி, 3ஆவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 14:13. Revelations 14 and verse 13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள்
இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். மூன்றாவதாக ஒரு சத்தம் வருகிறது. அது சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து வருகிற சத்தம். அது சொல்லுது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Praise God. Blessed are the dead which die in the Lord henceforth. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எவ்வளோ ஒரு பாக்கியம் இல்லை? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள். ஆண்டவருக்குள்ளாய் மரிச்சிட்டா நல்லது. இன்றைக்கி நிறைய இடத்துல போகும்பொழுது இது நிறைய பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. எப்படி பார்த்துருப்பீங்களா? கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார், கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தார்னு போட்டிருப்பாங்க. பைபிளில் அவன் அந்த குடும்பத்தை, அந்த ஊரையே குடியில் அடிச்சிருப்பான், வேசித்தனத்தில் அடிச்சிருப்பான். இங்கே ஒரு பிசாஸ் மகன் இருந்தான். அவன் ஒரு சாமியார். அவன் பேர், அவன் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன். அவன் வந்து ஒரு சாமியாராக இருந்தான், ஒரு மந்திரவாதியாக இருந்தான். பாப்பா ஸ்கூல் பக்கத்தில் ஒரு சின்ன கூடாரத்தில் உள்ளே கிடப்பான். பிச்சைக்காரன் தான், சாமியார்லாம் கிடையாது, பிச்சைக்காரன். ஆனால் நான் அந்த பக்கம் வரும்போதெல்லாம் திரும்பி அந்த பக்கம் வரும்போது பார்த்தா பெரிய பெரிய பணக்காரனோட காரெல்லாம் நிற்கும். நான் நினச்சிருக்கேன் அதுக்கு ஆப்போசிட் இன்னும் பெரிய ஹோட்டல் இருக்குது, அதில் பார்க்கிங் எல்லாம் நீங்கள் நிறுத்திருக்கான்னு நினச்சேன். கடைசியாக பார்த்தா அந்த ஒரு பிச்சைக்காரனை வணங்கி அவன் சொல்கிறத கேட்கறதுக்காக கிறிஸ்தவன், இந்த உலகத்தார் எல்லாம் வந்து அவ்வளோ பெரிய பணக்காரனாக கிடைப்பான். நாங்கள் இருந்தாலும் பார்ப்போம், அவனுக்கு காரில் உட்காந்துக்கிட்டு இருப்பானுங்க. இருந்தாலும் பீடி குடிச்சு காலை நீட்டி சமூகமாக அந்த மண் செட்டில் படுத்து கிடப்பான். அவன் செத்து போயிட்டான். இப்படியே ஊரை ஏமாற்றிட்டு இருந்தால் நல்ல பணம் வாங்கி பிச்சைக்காரனாகவே அழைச்சான். கடைசி வரைக்கும் பிச்சைக்காரன் தான். இப்போ அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். இந்த பிச்சைக்கார சாமியார் இல்லாமல் மந்திரவாதி, அவன் படத்தை போட்டு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். நான் அங்கே வச்சு சொன்னேன், சிறப்பு எடுத்து அடிக்க வேண்டாம். அதுவும் பரவாயில்ல. இப்போ அவனை தெய்வமாக்கிட்டாங்க. அவன் பேரை போட்டு கோயிலை கட்டி மேலே சிலுவை போட்டு வச்சுருக்கானுங்க. ரொம்ப பிச்சைக்காரனுக்கு. அப்போ புத்தி பாருங்கள். அப்போ நம்ம ஒரு மரணம் இருந்தால் கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கணும். நீங்கள் நம்ம வேறு குடும்பங்களாக இருக்கிறோம். நம்மகிட்ட பாருங்கள், இஸ்லாமியர்கள் இருக்கிறோம், இந்துக்கள் இருக்கிறோம், கேத்தலிக்ஸ் இருக்கிறோம், பெந்தகோஸ்காரன் இருக்கிறோம். நம்ம அடக்கங்கள் எப்படி வேணால் இருக்கலாம். நம்முடைய முடிவு எப்படி இருந்தாலும் நம்ம பெற்றோர்களோ நம்ம கூட பிறந்தவங்களோ அவங்களாம் பார்த்து அவங்க சம்பிரதாயம் எப்படி என்னமோ அந்த உடம்பு என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம மரித்தோம்னா கிறிஸ்துவுக்கு உள்ள மரிக்கணும். அதுதான் பரலோகத்தின் சத்தம். 1 கொரிந்தியர் 15:17 முதல் 19. கிறிஸ்து எழுந்திராவிட்டால், 1 Corinthians 15:17-19. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும். நாம் இன்னும் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்கள். பாருங்க, மரணம் அடைந்தவங்க கூட அவங்க கெட்டு போயிருப்பாங்க. கிறிஸ்தவனுடைய அந்த ரிசரக்ஷன், அந்த விசுவாசம் வீணாக இருக்கும். அப்போ அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறபடினால் நம்முடைய விசுவாசம் எரிந்து கொண்டிருக்கிற ஜீவனோடு இருக்கிறதா இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்களாம். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால் பிரச்சனை இல்லை, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தால் பரவாயில்லை. ஆனால் கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நம்முடைய பாவங்கள் நம்ம இன்னும் இருப்போம். அப்போ கர்த்தர் எதை விட்டு நம்ம கொண்டு வந்தாரோ அதை திரும்பி பார்க்கக்கூடாது. வசனம் சொல்லுது, நீங்கள் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றினில் புரளவும் திரும்பினது. நோ, சரீரம் போனால் போட்டு பரவாயில்ல. ஆனால் நம்ம குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் வரணும்னா நம்ம அந்த காலிங், பரலோகத்தின் அழைப்பை கனம் பண்ண வேண்டும். அதை காத்து கொள்ளணும். யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் இட். பாதுகாத்து அதை அணையாமல் காத்துக்கொள்ளணும். அந்த சின்ன விளக்கு அணையக்கூடாது. வெறும் காற்று வீசினாலும் என் தீபம் மறையாது. யோபு சொல்கிறாரு, என் தீபம் எங்கே இருந்தது? கர்த்தருக்குள்ளே இருந்தது. வெளிச்சம் கர்த்தருக்குள்ளே இருந்தது. என் நீதிமானுடைய தீபம் என்னுடைய வீட்டில் மேல் பிரகாசித்தது சொல்கிறான் பாருங்கள். அந்த தீபம் அது அணைஞ்சிடக்கூடாது. அது அணையிலன்னு சும்மா வச்சுருந்தா அதே அளவு தான் எரியுங்க, அவ்வளோதான் எரியும். காடா விளக்கு பார்த்துருக்கெல்லாம் வச்சுருக்கோம்ல நம்ம வீட்டிலலாம், அழகாக இருக்கும், கொளுத்தி விட்டு அழகாக குட்டி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே அளவு தான் எரியும். திடீர்னு மங்கும், ஒரு 5 செகண்டில் போயிடும். என்ன, எரிஞ்ச மாதிரியே இருக்கும்.
எரியுதுன்னு நினச்சிருப்போம். ஆனால் கீழே உள்ள எல்லா கெரோசினையும் அது உறிஞ்சி எரிஞ்சு முடிஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை முடித்தோம். காடா விளக்கு. நாம் காடா விளக்கலைங்க. ரட்சிப்பை பெற்ற நாம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. யோவானை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. ஹீஸ் அ பேர்னிங் லைட். அப்போ கிறிஸ்து நம்முடைய மரணம் இருந்துச்சுன்னா அது கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். இல்லைன்னா இப்போ என்ன நடக்குது? 19ஆம் வசனம், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தார். ஏதோ ஒரு காரணத்துக்காக 19ஆவது வசனம் வாசிக்கிறேன். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். we will be miserable. எதுக்கு? இந்த காரியத்துக்காக கர்த்தர்ட்ட நிற்கிறோம். எனக்கு எக்ஸாமுக்காக, என்னுடைய ரிசல்ட்டுக்காக, என் ஜாபுக்காக, என்னுடைய லைஃபுக்காக, இதுக்காக தான் என் விசுவாசமே காலிங்கும் பயன்பட்டு இருக்குது. காலிங் பயன்படாது, என்னோடய விசுவாசம் பயன்படுது, என் ஜெபம் பயன்படுதுன்னா அது வீண், மிசரபிள். நம்ம பார்த்தா கர்த்தர் பரிதாபப்படுவார். ஐயோ இப்படி இருக்காங்க இல்லைடா, திருத்தவே இல்லையே, உருவாக்க முடியும். அவன் கொடுத்த ரட்சிப்பு என்ன, அவன் கொடுத்த அழைப்பு என்ன, அவன் கொடுத்த கனம் என்ன, என்னுடைய ஊழியம் அப்படின்னு நினைச்சு, இது கர்த்தர் என்னுடைய கொடுத்த தரிசனம், இது என்னுடைய ஊழியம், நான் அதை கட்டணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி கர்த்தர் ஒவ்வொருத்தருமே வச்சிருக்கிறாரே. அப்போது அதை பரிதபிக்காதபடிக்கு நம்முடைய மரண நேரம் எந்த நாள் வந்தாலும் நாம் கர்த்தரோடு நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 Thessalonians 4 and verse 16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது, இங்கே தான் விஷயமே, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமென். அப்போ ராஜ்யத்தில் எழும்பும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால் நாம் எழுந்திருப்போம். 17, பின்பு ஒருவேளை கர்த்தருடைய வருகையில் உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்போது இந்த ரெவலேஷன் எடுத்தாலே பயமாக இருக்கா? இல்லை, இது ஒன்று எடுத்து தேற்றுகிற வார்த்தை. அதான் 18ஆவது வசனத்தில் கட்டளையாய் கொடுத்திருக்கிறார். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தை. மத்தேயு 16:27 அவருடைய வருகை, மனுஷகுமாரன் மகிமை தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருகிறார். அப்பொழுது அவனவன் கிரியத்துக்கு தக்கதாக அவர் பலன் அளிப்பார். கர்த்தர் இஸ் கோயிங் டு ரிவார்ட் us according to his work. நான் என்னென்ன செய்கை செய்தாலும் அது கிறிஸ்துக்களாக இருக்கும் பொழுது கிறிஸ்துக்களான பலனை கர்த்தர் கொண்டு வருவார். அதான் 1 கொரிந்தியர் 15:23-24. 1 கொரிந்தியர் 15:23-24. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இது மரித்தவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் ஒருவேளை நாம் மரித்திருத்து செல்வோமானால் நாம் தேவனோடு கூட வருகிறவர்களாய் நிற்க வேண்டும். 24, அதற்கு பின்புதான் முடிவு. அப்பொழுது அவர் சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? எல்லா சத்துருக்களையும் நமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டும். God has to reign till the enemies are put under our feet. நம்முடைய பாதத்தின் கீழே சத்துரு போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டும். எப்போ இருந்து? ஒவ்வொரு நாளும். என்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோமோ அன்றிலிருந்து. அப்போ தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படி, அவருக்குள் மரிக்கும்படி, அவருக்குள் உயிர்ப்பிக்கப்படும்படி இன்று உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய அவசியம். ஓகே, அது ஊழியத்தை குறித்த பாரப்பட்டு ஜெபிக்கிற சிலர் உண்டு. ஆனால் பாரத்தோடு செயல்படுத்துகிறவர் இல்லை. we have to work for the Lord. கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்றினது உங்களுடைய ஊழியம். இந்த தீபை அணைய விட்டுறாதீங்க, இந்த தீபத்தை அணைய விட்டுறாதீங்க. ஓகே, பாரமே அதுதான். ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் ஏன் கொண்டு போய் வச்சார்? நம்மளை ஒரே சபையை கர்த்தர் கொடுத்து எனக்கு நிச்சயமாக கொடுத்துருப்பார். இந்த முதலில் 80 பேரை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கி எவ்வளோ பேரை கர்த்தரால் கொடுக்க முடியும்? கர்த்தர் அதை சொல்லலை. கர்த்தர் கொடுத்தது மட்டும் செய்யிட்டுனார், அதை மட்டும் செய்கிறோம். யாருக்காக? இட்ஸ் ஃபார் யூ. அப்போ இந்த சிறிய ஊழியத்திலே நம்ம செயல்படாமல் இருந்தால், என் அன்பு பிள்ளைகளே, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கிறது கடினம்.
இன்று கிறிஸ்துவுக்காக இன்று பாவங்களை விட்டு நாம் மறிக்கணும். நம்ம ஞானஸ்நானத்தின் அடையாளமே அதுதான். பாவங்களை விட்டு ஓய்ந்திருந்தவர்கள். ஆனால் அதற்கான பரலோகம் போய்விட முடியாது. கிறிஸ்துவில் அன்புள்ளவர்களாய் அவருக்குள் செயல்படுகிறவர்களாய். சபை என்பது, ஊழியம் என்பது அவருடைய சரீரம், அவருடைய மனவாட்டி. தலை மட்டும் வேலை செய்யக்கூடாது, அவருடைய வலதுகை மட்டும் வேலை செய்யக்கூடாது. We all together, we are responsible. அதை செய்தால் மட்டும்தான் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆனால் அந்த கவுன்சிலிங் கொடுக்கும்பொழுது நான் சொன்னேன், கர்த்தருக்காக எதாவது செய்ய ஆரம்பிங்க. ஸ்டார்ட் டூயிங் சம்திங். நான் சொன்னேன், சேர் போட்டு உட்காரு. நல்ல நம்ம ஹாலில் இருக்கீங்க, நல்ல மொபைல் எல்லாமே லேப் வச்சுருக்கிறோம். எல்லா வீட்லையும் டேப் இருக்குது, லேப் இருக்குது, டெலிவிஷன் இருக்குது. ஒரு பென்ட்ரைவ் போட்டு அழகாக போட்டு அப்பா அம்மா கூப்பிட்டு உட்கார வச்சுப்பார், கூட அண்ணன் தங்கச்சி உட்கார வச்சுப்பார். உங்கள் எழுப்புதல் அப்போ தான் உங்களுக்கு அந்த ரிவைவல் காரியம். இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிவிட்டு பதிலை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது நம்ம தான். சொல்லுங்கள், எப்படி எவ்ரிடே ப்ரேயர் குழு, ஜெபக்குழு இன்னும் நம்ம வீடு இன்னும் டெடிகேட் பண்ணலை. கர்த்தருக்காக அசைவு உண்டாகணும்ல. டூ இட் ஃபார் த லார்ட். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. இவையெல்லாம் கர்த்தர் கூட கொடுப்பார். He'll give you more. He'll definitely give you more. அவருடைய வருகை ஆயத்தமாக வேண்டும். சரி, வெளிப்படுத்த விசேஷம் 22:16-17. Revelation chapter 22 verse 16 and 17. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகி நான் என் தூதனை அனுப்பினேன். இது ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, கிறிஸ்து இயேசுவினுடைய தூதனுடைய வார்த்தை. நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். பரிசுத்தாவியானவரும் தேவனுடைய சபையாகிய ஊழியமும் வா என்று அழைக்கிறார்கள். கேட்கிறவன் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தின் மேல் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். சபைகளை சாட்சியை அறிவிக்கும்படி கத்தரடிப்பட்டிருக்கிறார். நம்ம அர்ப்பணிப்போம். தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகவும் நம்முடைய கிருபைகளை தேவன் அளித்திருக்கிற அந்த கிருபைகளை, அவருடைய அழைப்பை, அபிஷேகத்தை நாம் கிறிஸ்துவுக்காய் செயல்படுத்த துவங்குவோம். தேவன் நம்மில் மகிமைப்படுவாராக. ஆமென், ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி இயேசுராஜா, அற்புதமான இந்த காலை வேளைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நிமிடம் நாம் தேவனிடத்திலே இந்த காரியத்தை குறித்து நிதானிப்பதற்காக ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய சுயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய சுயம் சொல்லுகிறது நான் செய்கிறது சரி, நான் போயிட்டுருக்கிறேன், அப்படியே போயிட்டுருக்கிறேன்னு. என் சுயம் சொல்லுது நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு. ஆனால் நீர் என்ன சாட்சி கொடுக்கிறீர்? என்னுடைய ஊழியத்தின் முன்பு நான் கனிகள் நிறைந்தவனாய் நிற்கிறேன். அத்தி மரத்தை போல் பட்டு போய்விடக்கூடாதபடிக்கு என் வேர்கள் கீழே வேர்பற்றினவைகளாய், வார்த்தைகளில் வேர்பற்றினவளாய், தரிசனத்தில் கீழ்ப்படுகிறவைகளாய், நீர் கொடுத்த அழைப்பில் சுதந்திரிக்கிறவர்களாய் நிற்பதில் எனக்கு கிருபை தந்தரணும். கேட்போமா? எல்லோரும் கேளுங்க. ஆண்டவர் நம்முடைய தயவு எனக்கு வேண்டும், உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும். நான் உமது பரிசுத்தவான் என்று காணப்பட வேண்டும். நான் என்னுடைய பொக்கிஷத்தை காத்து கொள்ளுகிறவனாய் நிற்க வேண்டும். தற்பெருமையில் தான் சுய முடிவுகளில் நான் சிக்கிக்கொள்ளக்கூடாதுப்பா. இறங்கி வாரும், என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும். என் மீறுதலுக்காய் நீர் காயப்பட்டீர், என் அக்கிரமங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர். எனக்கு சமாதானத்தை கொடுக்கும் ஆக்கினை உண்மையில் விழுந்தது. அந்த சமாதானத்தை இப்பொழுது எனக்கு தாரும். ஜீசஸ், ஆவியானவர் எங்களுக்குள் இடைப்படுவீராக. உங்களுடைய பரிசுத்தவான்களுக்கு என்றும் நாங்கள் தகுதி பெறும்படிக்கு எங்களை இன்னும் பரிசுத்தமாக்கும். உம்மிடத்தில் சாட்சி பெற கிருபைத்தார். இந்த ஊழியத்தினுடைய கண்களை வைத்திருக்கும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உடைய கண்கள் நடத்துகிறவைகளாய், எங்கள் காதுகளில் உம்முடைய சத்தம் கேட்கிறவைகளாய், தேவாலயமாக எங்கள் சரீரம் கர்த்தரால் புதுப்பிக்கப்படுகிறவைகளாய் எங்களை நடத்தும். இதனாலே ஆசீர்வதித்ததற்காக நன்றி. அற்புதமான ஆராதனைக்கு நன்றி. இந்த வாரம் முழுந்தே என்னுடைய கிருபையும் ஆளுகையும் நடத்துதலும் எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லாவற்றிலும் நீர் மாத்திரம் மகிமைப்படும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய நாம் மகிமைப்படுவதாக.
ஆட்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சுகமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் விட்டு பிரிந்திருக்கிற தேவ பிள்ளைகளோடும் சகல பரிசுத்த வாழ்களோடும் கூட இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லும் தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லா தீங்கிற்கும் என்னை விலக்கி காத்தரணும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதே. ஆமென். அல்லேலூயா. இம்மானுவேல், கர்த்தரே தேவன். Praise God. God bless you all. Praise the Lord.